ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஃபேமிலியாக அவுட்டிங் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம்னா ஏற்காடு போயிருந்தோம். அதை பற்றியான ஃபுல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோம். அதாவது நாங்கள் முன்னாடி நாள் பண்டிகை அவங்க சமைச்சவங்களே ஸ்டே பண்ண சொல்லிட்டோம். அடுத்த நாளும் ஏற்காடு போகிறதுக்கு சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டே பண்ண வச்சு அவங்கள ஏர்லி மார்னிங்கே சமைக்க சொல்லியாச்சு. மட்டன் பிரியாணி, அப்புறம் ஈரல் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 இதெல்லாம் சூப்பராக சமைச்சு வச்சுட்டாங்க. அவங்க சமைக்கிற கேப்பில் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரே கூட்டமாக வீடே கலகலன்னு கல்யாண வீடு மாதிரி இருந்தது. எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி காரில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே காருக்குள்ளே ஏறிட்டு மேலே ஏறுறது கீழே ஏறுறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு. அங்கேயே நியர்பையில் இருக்க இந்த பண்டிகை தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் போயிட்டு காரை நிறுத்தி பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். எப்பவுமே எங்கே கிளம்புறதா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு தான் எடுக்கிறது வழக்கம். அன்னைக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். 2 கார்லேயும் ஒரு 3-4 ஃபேமிலி கிளம்பியாச்சு. அத்விக் ஒரே இப்போல்லாம் ரொம்பவே வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தான். அவன் காருக்குள்ளே இருக்கிற போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நாங்கள் சேலம் ரூட்டில் தான் போயிருந்தோம் அன்னைக்கு. ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ சேலம் ரூட்டில் தான் அன்னைக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு சரி எல்லாம் ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி ஒரு பேக்கரிக்கு போயிருந்தோம். கொஞ்ச நேரம் எங்கள் அப்பா அந்த காரில் வந்திருந்தாங்க. அதுக்கே கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். குட்டீஸ்லாம் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. நாங்களாம் டீ காஃபி இந்த மாதிரி குடித்தோம். கீழேருந்து ஏற்காடு மலைக்கு போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ். அதில் ஹேப்பின் பென்ஸ் 22 இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சரான ட்ராவலிங்காக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சேஃப்டியாக இது மாதிரி ட்ரைவ் பண்ணணும். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணாங்க. எப்போவுமே எங்கேயாவது போகும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது இதெல்லாம் ட்ரைவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நல்லா சூப்பராக அவரும் ட்ரைவ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் சரி பிளேஸ் பார்க்கலாம்னு சொல்லி நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் அங்கேருந்த மங்கிலாம் விடவே இல்லை. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தூரம் போய் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் வெளியே போகும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நாங்கள் வெளியே போகிறோம் என் ஃபேமிலி அவுட்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் பிளேஸ்லாம் பார்த்துட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்பவே இந்த ஏற்காடு ட்ரிப்பில் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நல்ல நல்ல ஃபோட்டோஸும் கிடச்சிது. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம இவ்வளோ போகிறோம் வெளியே போகிறோம், லாஸ்ட்டாக நமக்கு இருக்க போகிறது அந்த மெமரிஸும் அந்த ஃபோட்டோஸும் தான். ஸோ அதை நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி மெமரிஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபோட்டோஸும் கலெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு ட்ராவலிங்கை. போகிற வழியெல்லாம் அந்த மிளகு மரம், அப்புறமேட்டு நிறைய க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு பெண்ட் இருக்குது. இந்த பெண்ட்லாம் ஹேர்பின் பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேலே போனதுமே அவ்வளோ சில்லுன்னு அப்படியே ஏசி காற்று மாதிரி இருந்துச்சு. அதை கை வச்சு இது பண்ணும்போதே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்.
ஃபஸ்ட்டு போனதுமே வந்துட்டு இதில் ஏற்காடில் வந்து மெயினாக இருக்க சீட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு லேடிஸ் சீட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க, அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டு அந்த வியூவை வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். மிஸ்ட்லாம் வந்து அதிகமாக இருந்தனால அவ்வளோ கிளியராக தெரில, ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த வியூவை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு மாமா, அப்பா, அப்புறமேட்டு தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது எங்கே போயிருந்தோம்னா ரோஜா தோட்டம், ரோஸ் கார்டன் சொல்லுவாங்கள்ல, அங்கே போயிருந்தோம். இங்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ட்ரானோம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பூச்செடிலாம் வச்சுருந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பிளேஸு. நாங்கள்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்படியே ஏஜ் வந்து கம்மியாகி ரொம்ப சின்ன பிள்ளைங்களா அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. நாங்கள்லாம் ஒரு கேங், எப்பயுமே நாங்களாம் ஒரு கேங் சேர்ந்துருவோம், அவங்கெல்லாம் ஒரு கேங் சேர்ந்துட்டு இது பண்ணுவாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது வந்து என் ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் ஸ்டெப் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் இந்த மாதிரி பண்ணுவார். அது அவருக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாரையும் வந்து செய்ய வச்சுட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயும் போய் இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதெல்லாம் வச்சு நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே வந்துட்டு இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து பார்க் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபேமிலி இது வேறு ஒன்று இருந்தது. அதில் எல்லாத்தையும் வச்சு ஸ்பீடாக ஆட்ட வச்சு அதில் எல்லாம் ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதில் நான் என்ட்ரு ஆகலை, இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறதுல பயம். ஸோ ஏற்கனவே பெங்களூர்லலாம் வந்துட்டு இதில் மேரேஜ்க்கு முன்னாடி ஒண்டர்லாலாம் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதுலேருந்தே எனக்கு இதெல்லாம் பார்க்க பயம். ஸோ அதில் வந்து நான் போகல. அவங்க விளையாடுறத மட்டும் பார்த்துட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா பொண்ணை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அவளுக்கு கொஞ்ச நேரம் அவக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏற்காடுலேயே வந்து மெயின் பிளேஸ் வந்து என்னென்னா பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து போயிருந்தோம். இதிலேருந்து பார்க்கும்போது, இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது சேலம் சிட்டி வந்து ஃபுல்லாக தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிஸ்டே இல்லாத போது மேட்டூர் டேம் கூட வந்து கிளியராக தெரியும் அப்படின்னு வந்து இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி போகும்போது மிஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு நாங்கள் பார்த்தோம். அந்த வியூ வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்து எல்லாம் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். செஞ்சு கொண்டு வந்ததெல்லாம் அப்படியே சூப்பராக சூடாக அப்படியே இருந்தது. அப்படியே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிடும்போது வாவ் சூப்பராக இருந்தது. நாங்கள் எந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அடுத்த பிளேஸ்க்கு கிளியூர் ஃபால்ஸ் அடுத்தது போகிறோம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு பிளேஸ் இருந்தது. அங்கே தான் வந்து எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து நிறைய டாக்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அங்கே கிளியர் பண்ணிடணும்னு சொன்னாங்க. எது குப்பை இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல இதை டாக்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு பிளேஸில் போட்டுட்டு தான் வந்தோம். ஏன்னா அப்படியே வந்து எல்லாம் குப்பையாக விட்டுட்டு போகக்கூடாது. அடுத்தது எல்லாம் சாப்பிட்டு கிளியூர் ஃபால்ஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. இது ரொம்பவே சூப்பரானது. பட் நாங்கள் போயிருந்த போது
அவ்வளோ தண்ணி வந்து இதாகலை, லைட்டாக தான் ஊற்றுது அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் போய் பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் தான் இது. கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் பெரியவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பாருங்கள் செங்குத்தாக இருக்கும் படி, இறங்கும் போது கூட ஓகே, ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே போகும்போது வர நாங்கள் காட்டெருமை வர பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலே உள்ளே இறங்கிட்டோம். நாங்கள் போகும்போது இந்த இடத்துல 6 o'clock ஆயிடுச்சு, இருட்டும் ஆயிடுச்சு. அம்மாலாம் வந்து பயந்துட்டே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, போயிடலாம் வாங்கன்னாங்க. சரி நாங்கள்லாம் சேர்ந்துட்டு தான் இதை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எப்படியோ ஒன்று சேஃபாக எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம், அதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கம்மியாக தான், இந்தளவுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றிருந்தது. நார்மல் மித்த டேஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றும், அங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்குமா அங்கே இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உண்மையாலுமே இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏற்காடை வந்து இலைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஊட்டி மாதிரி தான் இருந்தது, ரொம்ப சில்லுன்னு அப்படியே க்ரீனிஸாக சூப்பராக இருந்தது. இந்த ட்ரிப்போட எண்டில் ஃபைனலாக எங்கள் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான மெமரிஸ் வந்து எப்போவுமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.